வணக்கம் பாரி. வணக்கம். திருச்சி சிறப்பு முகாமில் கிருஷ்ணமூர்த்தி என்ற ஈழத்தமிழர் மாரடைப்பில் இறந்துள்ளாரே, இது பற்றி உங்கள் பார்வை என்ன? அதை சிறப்பு முகாம் அப்படின்னு சொல்கிறத விட சித்திரவதை முகாம்னு சொல்கிறது தான் பொருத்தமாக இருக்கும். ஏன்னா அந்தளவிற்கு கொடுமைகள் அந்த முகாமில் நடத்தப்படுவதாக தகவல்கள் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த கிருஷ்ணமூர்த்தி என்ற இந்த நபரும் கூட ஒரு ஈழத்தமிழர். இங்கே கொஞ்சம் இந்த வரலாறு நம்ம யோசிச்சு பார்க்கணும். இலங்கையில் பெரிய அளவிற்கு பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் தங்கள் உயிரையும் உடமையும் பாதுகாத்து கொள்வதற்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி அவர்கள் தாயகத்தை விட்டு புலம்பெயர்ந்த தேசங்களுக்கு உயிரை தக்க வச்சுக்கிறதுக்காக தப்பிச்சு ஓடுறாங்க, அகதிகளாக கிளம்புறாங்க. அதில் ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்கு கிடைச்ச இந்த மீனவ படகுகள் போட்டுகள் எல்லாம் பயன்படுத்திக்கிட்டு ஒவ்வொரு திசைக்கும் ஓடுறாங்க. அப்போ அதில் ஆஸ்திரேலியாவுக்கு போனவங்க இருக்கிறாங்க, ஐரோப்பிய நாடுகளுக்கு போனவங்க, ஃப்ரான்ஸுக்கு, இத்தாலிக்கு, இந்த மாதிரி பல நாடுகளுக்கு, அமெரிக்காவுக்கு, யூஎஸ்க்குன்னு இந்த மாதிரி பல நாடுகளுக்கு, கனடாவுக்குன்னு போயிருக்கிறாங்க. அதில் ஒரு தரப்பு சரி நம்மளுடைய சகோதரர்கள் தொப்புள் கூடிய உறவாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு போயிடுவோம், அங்கேயும் பெரும்பான்மையானவர்கள் தமிழர்கள் தான் இருக்கிறாங்க, தமிழ்நாடு அரசுன்னு ஒன்று இருக்குது, இந்த பக்கம் போயிட்டோம் அப்படின்னா எப்படியாவது நம்ம பொழைச்சிக்கலாம், நம்ம மக்கள் இருக்கிறாங்க, எப்படியாவது காப்பாற்றிடுவாங்கன்னு நினச்சி ஒரு தரப்பு பாவப்பட்ட இருக்கிறதுலே பாவம் செய்த தரப்பு அந்த தரப்பு தான். அந்த ஒரு தரப்பு என்ன பண்ணுது, தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துடுது. இன்று வரை அந்த தரப்பு அகதிகள் என்று அறியப்படுகிறது. அவங்க இன்னும் ரெஃப்யூஜி. அந்த ரெஃப்யூஜிக்கும் அந்த அகதிகளுக்கும் ஒரு சரியான தீர்வு, அவங்களுக்கு கல்வி, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு, அவங்க ஒரு ஏதோ ஒரு குற்றவாளி போல ஒரு சிறைங்க, அது ஏதோ குற்றம், அவங்க குற்றவாளிகள், அவங்க மனிதனாக பிறந்து குற்றம் செய்து விட்டார்கள், தமிழனாக பிறந்து குற்றம் செய்து விட்டார்கள். அந்த குற்றவாளிகள் குழந்தை, பேரன், பேத்தி இன்னைக்கு வரைக்கும் அந்த முகாம்களில் வதைபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவை நம்பி, தமிழ்நாட்டை நம்பி, தமிழர்களை நம்பி வந்தவர்கள். கனடாவில் போனவங்க இன்னைக்கு நல்லா படிச்சுட்டு வசதி ஆகிட்டு நல்லா இருக்கிறாங்க. ஐரோப்பிய நாடுகளுக்கு போனவங்க நல்லா வசதி ஆகிட்டு நல்லா இருக்கிறாங்க. ஆஸ்திரேலியாவில் போனவங்க வசதி ஆகிட்டு இன்னும் நல்லா இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் அந்த நாடு குடியுரிமை கொடுத்துருச்சு. இத்தனை வருஷம் இருக்கீங்க, அங்கே குடியுரிமை, அந்த ஊரில் பிறந்த குழந்தைகளுக்கு, ஈழத்தமிழ் குழந்தைகளுக்கு குடியுரிமை கொடுத்துட்டாங்க. ஆனால் இந்தியாவுக்கு வரோம், தமிழ்நாட்டுக்கு வரோம்னு சொல்லி வந்தவங்களுக்கு இன்று வரை குடியுரிமை கொடுக்கப்படாமல் அவர்கள் குற்றவாளிகளாக சிறப்பு முகாம்களை அடைச்சி வச்சு கொடுமைப்படுத்தக்கூடியது தான் இந்த அகிம்சையை போதித்த இந்திய அரசு. தமிழ்நாட்டை நாங்கள் தான் பாதுகாக்கிறோம், நாங்கள் தான் பிதுக்கிறோம், அது பண்ணுறோம், இது பண்ணுறோம்னு சொல்லக்கூடிய நாங்கள் 75 ஆண்டுகால திராவிட ஆட்சிங்க தமிழ்நாடு அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த திராவிட இயக்கங்கள் தான் தமிழ்நாட்டில் நீங்கள் சொல்கிறபடி 70 ஆண்டு காலமாக இருக்குது. இந்த 70 ஆண்டு கால திராவிடம் இவர்களுக்கு இன்று வரை ஒரு நியாயத்தையோ ஒரு சரியான தீர்வையோ உருவாக்கி கொடுக்கல. இவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கணும், இத்தனை ஆண்டு காலமாக இருக்கிறாங்க, இவர்களையும் இந்தியர்களாக நடத்த வேண்டும், இல்லை உங்களால் நடத்த முடியலன்னா இவங்களை முகாம்கள்லேருந்து விடுவீங்க. இப்போ வரைக்கும் அங்கே இருந்த முகாம்களில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்கிறாங்க, அவங்களுடைய உறவினர்கள், அவங்களுடைய சுற்றத்தார்கள் பல பேர் வெவ்வேறு நாடுகளில் போயிட்டு அங்கே போய் வசதியாக இருக்கிறாங்க. எங்களை விட்டுருங்க, நாங்கள் போயிடுறோம், இவ்வளோதான் அவங்க கேட்குறது. அவங்க ஒன்றும் நீ என்னை வாழவின்னு கூட கேட்கல, எங்களை விட்டுருங்க, தெரியாதனமா இங்கே வந்துட்டோம், நாங்கள் எங்களை விட்டுருங்க, நாங்கள் போயிடுறோங்கிறாங்க. அப்படிலாம் அனுப்ப முடியாது. ஒவ்வொருத்தர் மேலேயும் வழக்கு, அந்த வழக்கு இந்த வழக்குன்னு போட்டு வீம்புக்குனே இந்த கேஸ் இருக்குது, அந்த கேஸ் இருக்குது, அனுப்பாமல். இது எந்த மாதிரியான கொடுமை? ஒரு கேஸை முடிக்கிறதும் கிடையாது, அப்படியே இழுத்து வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கிறது. இந்த கிருஷ்ணமூர்த்திங்கிறவர் மேலேயும் கேஸ் போட்டு தான் இப்படி லாக் பண்ணி வச்சுருந்தாங்க. என்ன கேஸ் அப்படின்னா, முறைகேடாக இவ்வாறு தப்பிச்சு வந்தாங்க பார்த்தீங்களா ஈழத்தமிழர்கள், இவங்களுக்கு போலியான ஆவணங்களை தயார் பண்ணி இங்கேருந்து தப்பிக்க வச்சுட்டாராம். எவ்வளோ பெரிய ஒரு 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 கொடூரத்தின் செயல் பாருங்க. மனிதர்களை, குழந்தைகளை, தன் சுற்றத்தார்களை காப்பாற்றிட்டாருங்களாமாங்க. இந்த கொடுமையில இந்த அளவுக்கு ஒரு ஒரு பெருங்குற்றத்தை யாராவது செய்ய முடியுமா? ஒரு 200 பேரை காப்பாற்றிட்டார் அந்த மனுஷன். இந்த சின்லெஸ் லிஸ்ட்னு ஒரு படம், அந்த படத்தெல்லாம் பார்த்துட்டு இந்த சில்லறையை அப்படியே சதற விட்டாங்க. இங்கிலீஷ் படம், அப்பா சின்லெஸ் லிஸ்ட், அது எவ்வளோ பெரிய படம் தெரியுங்களா? பார்க்கும்போது எனக்கு மனசெல்லாம் உடஞ்சி போச்சுங்க. என்ன கதைன்னா, யூத குழந்தைகளை ஹிட்லர் கொல்றாரு. அப்படி குழந்தைகளை கொல்றதுக்கு ஒவ்வொரு அதிகாரிகளுக்கிட்டையும் அவங்க இந்த குழந்தைகளை எல்லாம் கொல்லுங்க, அந்த குழந்தைகளை கொல்லுங்க, யூதர் குழந்தைகளை கொல்லுங்கன்ட்டு. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, அந்த குழந்தைகளை எல்லாம் கொல்லாமல் மறைமுகமாக பாதுகாத்து அனுப்பி விடுறாரு இந்த சின்லருங்கிறவர். அப்போ அவருக்கு வரக்கூடிய அந்த லிஸ்ட் எல்லாத்தையும் அவர் இது பண்ணிட்டு அனுப்பிடுறாரு. அந்த குழந்தைகள்லாம் வெவ்வேறு நாடுகளுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் அவரை சந்தித்து அவங்க எல்லாம் பெருமைப்படுத்துவாங்க. அவருடைய கதை தான் அந்த படமாக எடுத்தாங்க, அவரால் வாழ்ந்த யூதர்கள். இப்போ அதே வேலையை தான் இங்கே இருக்கக்கூடிய கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் செய்திருக்கிறார். இங்கே
எப்படியாவது இங்கே நம்ம மக்கள் வராங்க, அவங்க குழந்தைங்க வந்து மாட்டிக்குது, இங்கே இந்த அகதிகளாக இருக்கக்கூடிய எப்படியாவது காப்பாற்றி வெளியேற்றிடணும், இந்தியா விட்டு வெளியேற்றணும். ஏன்னா இந்தியாவுக்குள்ளே வாழ்க்கை கிடையாது. உள்ளே வரவங்கள எப்படியாவது பாதுகாத்து அனுப்பணும்னா போலியாக ஏதாவது பண்ணி இது பண்ணி அவர் கஷ்டப்பட்டு அனுப்பியிருக்கார். அவர் வாழ்க்கையில் ஒரு தியாகி. அவர் ஒரு தியாக வாழ்க்கையை வாழ்ந்திருக்காரு. தன்னை வருத்தி கொண்டு தான் மாட்டிக்கொண்டாலும் பரவாயில்லைன்னு சொல்லி இங்கே வந்த ஒவ்வொரு தமிழையும் பாதுகாத்து நின்றவர் அந்த நபர். யார் அவர் வந்து பெரிய அளவுக்கு யாருக்கும் தெரியாது, அந்த முகாமுக்குள்ள இருக்கவங்களுக்கு தெரியும். அவரால் பயனடைந்த அந்த 200 தமிழர்களுக்கு அவர் காலத்திற்கும் ஒரு குலசாமியாக நிற்பார். காலத்துக்கு அவர் நிற்பார். அவர் சரி எப்படி இறந்தார்? வயோதிகத்தின் காரணமாக இருந்தாரா? கிடையாது. அவருக்கு மாரடைப்பு பிரச்சனை இருந்திருக்கிறது, இதய பிரச்சனை இருந்திருக்கிறது. அதுக்கு அவர் ட்ரீட்மெண்ட்டு எடுத்துக்கிட்டு இருந்திருக்கிறார். இதில் இடைப்பட்ட காலகட்டத்தில் இவருக்கு அந்த மருந்து, அந்த இதய வலி இருந்தால் அதுக்கான மருந்து கொடுப்பாங்கல்ல, அந்த ஹார்ட் பேஷண்ட்டுக்கான மருந்து, அந்த மருந்து வந்து அவருக்கு தீந்து போயிடுது. அவர் அதை வாங்கணும்னு சொல்லி முறையிட்டுக்கிட்டே இருக்கிறார். இப்போ வாங்கலாம், அப்போ வாங்கலாம். இப்போ டாக்டர் லீவுக்கு போயிருக்காரு, டாக்டருக்கு நெஞ்சு வலி வந்து படுத்துட்டார், டாக்டர் வந்து மண்டையை போட்டார் அப்படின்னு எதையாவது ஒரு காரணத்தை சொல்லி 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 அவருக்கு அந்த மாத்திரை கிடைக்கப்படாமல் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் நல்லா யோசிங்க. இப்போ நம்ம சாமானியர்கள், நமக்கு உடம்பு முடியல, நம்ம என்ன பண்ணுவோம்? மருந்து, டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இருக்குது, உங்களுக்கு இந்த மருந்து நீங்கள் சாப்பிடணும், நம்ம போவோம், கடைக்கு போவோம், வாங்கிடுவோம். ஆனால் அந்த மருந்து அவங்களால வாங்க முடியாது. ஒரு மருந்தை வாங்கணும்னா அந்த முகாமுக்குள்ளேருந்து இவங்க இந்த விண்ணப்பம்லாம் எழுதி காவல்துறை அதிகாரிகிட்ட கொடுத்து அந்த காவல்துறை அதிகாரிகள் போயிட்டு அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். இந்த வேலையை செய்யலை. இதை ஏன் செய்யாமல் இருக்க போகிறாங்க? யோசிங்க. இந்த வேலையை ஏன் செய்யாமல் யாரோ ஒருத்தன் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். அந்த ஒருத்தன் யாருன்னு நமக்கு தெரியல. 200 தமிழர்களை காப்பாற்றிட்டியா நீ? நாங்கள் கஷ்டப்பட்டு கொலை பண்ணிக்கிட்டு இருக்கோம், நீ காப்பாற்றுறியா நீ? தமிழர்களை வதச்சு நாங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டு ருசிச்சுக்கிட்டு இருக்கோம், நீ காப்பாற்றுறியா நீ? உனக்கு மருந்து வேறு நாங்கள் வாங்கிட்டு வந்து கொடுக்கணுமா? அந்த எண்ணம் எவனுக்கோ இருந்திருக்கு. அந்த எவனோ ஒருத்தன் அவருக்கு மருந்து வாங்கி கொடுக்காம தடுத்து வச்சிருக்கான். பல முறை முறையிட்டு இருக்காரு. கடைசியாக உண்ணாவிரதம் இருந்திருக்கிறார். உண்ணாவிரதம் இருந்து பார்த்துட்டாரு. 4 நாள் உண்ணாவிரதம் இருந்திருக்காரு. ஹார்ட் பேஷண்ட்டு 4 நாள் உண்ணாவிரதம் இருந்து பார்த்துட்டாரு, மருந்து வாங்கி கொடுங்களான்ட்டு. மருந்து கிடைக்கவே இல்லை, கடைசி வரைக்கும் வாங்கியும் கொடுக்கல. அப்புறம் இறந்துடுறாரு. மாரடைப்பு வருது. அவர் வலி ஒரு நெஞ்சு வலியை எப்படி தாங்கிக்கிட்டே இருக்க முடியும்? இப்போ இதுக்கு திருச்சி சிறப்பு முகாமா, திருச்சி சித்திரவதை முகாமா? சித்திரவதை முகாம் தான் சரி. நீங்கள் இந்த சிறப்பு முகாம்லாம் எடுத்துட்டு திருச்சி சித்திரவதை முகாம் உபயம் திராவிடம்னு போட்டுவிடுங்க. அதான் நடந்துக்கிட்டு இருக்கு. தமிழர்களை கொன்னுக்கிட்டு ஒரு கொலைகளமாக மாற்றி வச்சிட்டீங்கல்ல. அங்கே சாந்தன் அவர்கள் சிறையில் 32 ஆண்டு கால சிறைவாசம். இன்னைக்கு தூக்கு, நாளைக்கு தூக்கு, நாளைக்கு தூக்குன்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் அவருக்கு தூக்கு தண்டனைன்னு சொல்லிக்கிட்டு இருந்த காலகட்டத்திலும் கூட மனசை திடமாக வைத்துக்கொண்டு நல்ல ஆரோக்கியத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த மனிதன் சாந்தன் அவர்கள். நல்ல ஞாபக சக்தி கொண்ட நபர். நான் சிறையில் இருக்கும்போது அவரோட தனிப்பட்ட ரீதியாக பேசும் பொழுது நிறைய வரலாற்று தகவல்களை தன்னகம், அதாவது அவர் இருப்பது சிறைக்குள்ள, வேலூர் சிறைச்சாலை, அங்கே நூலகம் இருக்கும். அந்த நூலகத்தில் அரசாங்கம் பார்த்து கொண்டு வந்து வைக்கக்கூடிய புத்தகங்கள் மட்டும்தான் கிடைக்கும். அப்புறம் அவர் இந்த வேறு யாராவது வந்தால், அந்த சிறைவாசியை சந்திப்பதற்கு வந்தால் புத்தகங்கள் கொடுக்கலாம். அந்த புத்தகங்களும் வாங்கி அந்த அதிகாரிகள் இந்த புத்தகத்தை இங்கே வைக்கலாமா? சிறைக்குள்ளே சில புத்தகங்கள் வைக்கக்கூடாது. இப்போ சிறைக்குள்ளே வந்துட்டு சிறையிலேருந்து தப்பிப்பது எப்படி அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு நாவலில் ஒரு கதை வருதுன்னு வைங்க. அவங்க சிறையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி ஒன்று இருக்குன்னா அதை வைக்க மாட்டாங்க. அந்த புத்தகத்தை வச்சா அதை பார்த்து எவனாவது படிச்சுட்டு இன்ஸ்பயர் ஆகி இந்த மாதிரி போட்டு எஸ்கேப் ஆகிட்டா என்ன பண்ணுறதுன்ட்டு அந்த மாதிரியான கதைகளையோ நாவல்களையோ இல்லை அந்த அதிகாரிகளை தாக்கக்கூடிய இந்த புரட்சிகரமான இந்த விஷயங்கள் எதுவுமே அந்த புத்தகங்கள் அலோடு கிடையாது. இப்போ உயர் அதிகாரிக்கு கண் பார்வைக்கு அந்த புத்தகங்கள் போயிட்டு எனக்குமே புத்தகங்கள் கொண்டு வந்து கொடுத்தேன். அந்த புத்தகங்கள் உடனே கைக்கு வரல, வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் போய் முறையிட்டு அதுக்கப்புறம் ஐயா இதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை, இந்த புத்தகத்தில் என்ன, இல்லை இதெல்லாமே புரட்சிகர புத்தகமாகவே இருக்குது. அப்புறம் நாங்கள் என்னங்க பண்ணுறது, அரசியல் பேசிக்கிட்டு இருக்கோம், இதெல்லாம் நாங்கள் படித்தா தானே. இல்லைங்க இந்த மாதிரி புக்கெலாம் அலோடு இல்லை. ஒரு சில புத்தகம் திரும்ப அனுப்பிட்டாங்க, வெளியில் திரும்ப கொடுத்துட்டாங்க, இதை பண்ண முடியாது நீங்கள் கொடுத்துட்றோம் நாங்கன்ட்டு. அப்போ ஒரு சில புத்தகங்கள் தான் வந்தது. அப்போ அந்த புத்தகங்களில் கூட சாதாரணமாக நியூஸ் பேப்பரும் கூட அங்கே வெட்டி தான் வரும். அப்போ அப்படிப்பட்ட அந்த சிறையில் அவருக்கு கிடைக்கக்கூடிய தகவல்களை மிக மிக கம்மி. அந்த தகவல்களை பயன்படுத்தி அவர் ஆய்வு செய்து கொண்டிருந்தார், வரலாற்று ஆய்வுகள் செய்துக்கிட்டு இருந்தார் சிறைக்குள்ளே.
அவர் எங்கிட்டலாம் காமிச்சார். ஒரு 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 நோட்டு, ஒரு பெரிய அளவுக்கு ஒரு புத்தகம் மாதிரி அவர் எழுதிக்கிட்டு இருந்தார். நான் வெளியில் போயிட்டு இந்த புத்தகம் போடணும். அது முழுக்க முழுக்க இலங்கையில் இந்த மகாவம்சம், இந்த மகாவம்சத்தில் எந்த அளவிற்கு தமிழ் இன விரோத கருத்துக்களை ஆரம்பத்தில் இருந்தே இவங்க விதைச்சிருக்கிறாங்க. இந்த போதனைகள் தான் சிங்களவர்களுக்கு தமிழர்கள் மீது ஒரு பெரிய அளவுக்கு வெறுப்பு வருவதற்கு காரணம்னு பல தகவல்களை தொகுத்து வச்சிருந்தார். அதெல்லாம் என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டு இருந்தார் சிறையில் இருக்கும் பொழுது. அந்த அளவுக்கு அவர் வந்து உட்காந்துட்டு அப்படியே ரெஃபரன்ஸ் பார்த்து இது புக்கை பார்த்துலாம் அவர் சொல்கிறது இல்லை, மனசில் இருக்குது அவருக்கு. அந்த மனசில் இருக்கிறத அப்படியே வந்து விவாதிச்சுக்கிட்டு இருப்பார். இப்போ நம்மளும் விவாதிப்போம், அப்புறம் வந்து அந்த வரலாற்று ரீதியான தகவல்களை இப்படி இருக்குங்க அப்படி இருக்குங்கன்னா அந்த டிஸ்கஷன் என்பது அதிகமாக சாந்தன் அவரோடு எனக்கு நடந்தது. அந்த அளவுக்கு நினைவாற்றல் கொண்ட நபர். இன்னைக்கு அவரை பற்றிய தகவல் தான் யார் என்பதை மறந்துட்டார். தகவல் உடல் கை கால் செயல்பாடு இல்லாமல் இருந்திருக்க நிலைமையில தான் அவர் கொண்டு போயிருக்காங்க. அவர் கூட இருந்தது முருகன் ஐயா அவர்கள் இறந்துட்டாருன்னு நினைச்சு மடியில போட்டு அழுதுருக்கிறாரு. சாந்தன் இறந்துட்டாருன்னு நினைச்சு மடியில தூக்கி போட்டு அழுதுருக்காரு. அப்ப முகத்துல அசைவு இருக்கிறத பார்த்து தான் உயிர் இருக்குது, கை காலில் அசைவு இல்லை, மூச்சு பேச்சு இல்லாமல் இருந்திருக்கிறாரு. தவறிட்டாருன்னு நினைச்சு மடியில போட்டு அழுதுகிட்டு இருக்கும் பொழுதுதான் அவரோட அசைவு அவருக்கு பார்த்துருக்காரு. அப்புறம் அசைவை பார்த்துட்டு தான் அப்புறம் வந்துட்டு இப்போ அதிகாரிகள்லாம் வந்தோடனே இப்படி இருக்குது, ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு தான் அப்புறம் ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்திருக்காங்க, சென்னை கொண்டு வந்திருக்காங்க. அங்கேயும் போய் பார்க்க முடியல, பார்க்கக்கூடாது. இது என்ன கொடுமை அப்படின்னா, நீதிமன்றம் விடுவிச்சிருச்சு அவங்கள. நீதிமன்றம் விடுவிச்சிருச்சு. அவங்க குற்றம், அவங்க தண்டனையெல்லாம் அனுபவிச்சுட்டாங்க. இனிமேல் அவங்க சுதந்திரமாக போகலாம், முடிஞ்சு போச்சு. தமிழக அரசு விடுவிக்க மாட்டேங்குது. என்ன கொடுமை இது! தமிழக அரசு கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இந்த திராவிடவாதிகள்லாம் இந்தியா கொடுமையான நாடா மாறிக்கிட்டு வருது, பாஜக பாசிச பாஜக ஒழிகன்னு கிளம்பிடாத. இங்க திருச்சி முகாம் வந்து பாசிச பாஜகவோட கட்டுப்பாட்டில் இல்ல, பாசிச திமுகவோட கட்டுப்பாட்டில் இருக்கு. கிளம்பாத அப்படியே, பாஜக ஒழிகன்னு கிளம்பிடுவாங்க. நீ கொடுமை பண்ணிட்டு இருக்க, உன் கட்டுப்பாட்டில் இருக்கு. இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் நினைத்தால் ஒரு நொடியில் இவங்களை அனுப்பிட முடியும். யாரை திருப்திப்படுத்துவதற்கு இவர்களை நீங்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க அனுப்புங்க, அவங்க போயிடுவாங்க. அவங்க இலங்கைக்கு போறாங்க, ஆஸ்திரேலியா போறாங்க, கனடா போறாங்க, பிரிட்டன் போறாங்க, அவங்களோட உறவுகள் அங்க இருக்கு, அவங்க போய்க்குவாங்க. அனுப்புவதற்கு இவர்களுக்கு தயாராக இல்லை. அப்படியே பிடிச்சி வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. வெளியில போகக்கூடாது, உள்ளே வச்சு முடிச்சிடணுங்கிற நோக்கம் இவர்களுக்கு இருக்கு. எந்த ஒரு மருத்துவ வசதியும் கிடையாது. அவர்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அவர்களை பார்த்து, அதாவது சத்தான உணவுகள், சிறையில் இருக்கக்கூடிய சத்தான உணவும் கூட இந்த முகாமில் கிடையாது. இந்த மேண்டேட்டரியாக முட்டை கொடுக்கணும், இந்த சிக்கன் கொடுக்கணும், இந்த முறையெல்லாம் கிடையாது முகாமில். இஷ்டத்துக்கு. என்னது இது? நடைபெணுமா அவரை தூக்கிட்டு போயிருக்கிறாங்க. உருவமே மாறி போச்சு. சிறையிலிருந்து வந்தவர் சில மாதங்களில் இவ்வளோ உடல் உருகி போவாருன்னு நினச்சி கூட பார்க்க முடியாது. அந்த அளவிற்கு கொடுமைகள், அந்த அளவிற்கு வேதனை என்பது அவருக்கு அந்த இடத்துல இருக்கும்போது இருக்குன்னா, 32 ஆண்டு கால சிறைவாசத்தை விட இது மோசமாக இருக்கிறது என்றுதான பொருள். இப்போ இது என்ன பண்ணுறது? கொஞ்சம் கூட ஈவி இறக்க கொண்ட ஒரு ஆட்சியாளர்கள் கட்டுப்பாட்டில் தமிழ்நாடு இருந்தால் இந்நேரம் இவங்களை அனுப்பியிருக்கோம். இத்தனை வருஷம் சிறைப்படுத்திட்டோம். அவங்களுடைய ஆயுஸில் முக்கால்வாசி நம்ம சிறையிலேயே அவங்க கழிச்சிட்டாங்க. அவங்கள முடக்கி போட்டோம். அவங்க குற்றவாளியா குற்றமற்றவர்களா இந்த விவாதத்துக்குள்ளே நீ உங்களெல்லாம் அதுக்குள்ளேயே நான் வர வேணான்னு சொல்கிறேன். அதெல்லாம் இருந்திருந்தால் இன்னும் நீ நியாயமானா இருந்திருப்ப. இவர் இந்த சாந்தன் இருக்காருல்ல, இவரோட கதையை நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்குலாம் வந்து நீங்கள் ஒரு பிச்சைக்காரனா ரோட்டில் இருந்தால் கூட நம்ம வாழ்க்கை நல்ல வாழ்க்கைன்னு நினச்சிருவீங்க. மனுஷன் நல்லா படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறதுக்கு அன்றைக்கி வந்து ஈழத்தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பெல்லாம் கிடைக்காது. ஏன்னா அங்கே இலங்கையில் வேலை வாய்ப்பு தரமாட்டாங்க. படிச்சிருந்தாலும் அதெல்லாம் வேலை வாய்ப்பு கிடையாது. அதான் அங்கே பிரச்சனை. அதனால தான் போராடினா. அந்த ஒரு இளவெல்லாம் தெரிஞ்சுருந்தா நீங்களாம் ஏன்டா அப்படி இருக்க போகிறீங்க? அப்போ அவர் படிச்சிருக்கிறோம், நமக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கல, வெளிநாடுகளில் வேலை வாய்ப்பு கிடைக்கும், எப்படியாவது வந்து அந்த அரபு தேசங்களில் போய் ஏதாவது பொழைச்சிக்கலான்னு சொல்லிட்டு அவர் அதுக்கு தயாராகிட்டு இருக்காரு. இவருக்கும் விடுதலை புலிகளுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. ஒரு ஈழத்தமிழர், அவ்வளோதான். பேர் சாந்தன், அவ்வளோதான். சாந்தன் என்று இன்னொரு விடுதலை புலி வீரர் ஒருத்தர் இருக்கார். அவர் வேற, இவர் வேற. அந்த சாந்தன் வேற, இந்த சாந்தன் வேற. அந்த சாந்தனை தேடிட்டு காவல்துறை சுத்துது இந்த ராஜீவ்காந்தி மர்டருக்கு அப்புறம். இவரும் சாந்தன்.
இவர் எங்கே வராரு, அரபு நாடுகளுக்கு போகிறதுக்கு தமிழ்நாடு அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஈழத்தமிழர்கள் பலரும் வந்து தமிழ்நாட்டில் வந்து இங்கேருந்து தான் அடுத்து அரபு நாடுகளுக்கு எப்படியாவது போவாங்க. அதாவது தப்பிச்சு தான் ரெஃப்யூஜியாக போகிறது தான். ஆனால் அங்கே வந்து டேரெக்டாக போகிறதுக்கு வழி இல்லாமல் இங்கே வந்து இங்கேருந்து கப்பல்கள் போகும், அதில் ஏறி போயிடுறது. இப்படி தான் நடந்திருக்கு. அதில் போகிறதுக்காக வெயிட் பண்ணிவிட்டு தன்னுடைய வாழ்க்கை தொடங்க போகிறது. அரபு நாட்டில் நமக்கு வேலை கிடைச்சிரும், நம்ம அங்கே போயிட்டு நம்ம எப்படியாவது நம்ம வாழ்க்கையை தொடங்கிடலாம், நம்ம அம்மாவை இவங்களெல்லாம் வந்து நல்லா பார்த்துக்கலாங்கிற எண்ணத்தோடு ஒரு இளைஞன். அவர் செய்த ஒரு தவறு என்ன தெரியுமா, தனது பெயர் சாந்தன் என்று காவல்துறை அதிகாரிகள், உன் பேர் என்ன, என் பேர் சாந்தன், தூக்கிட்டாங்க. பேர் சாந்தன். இதுதான் அவர் செஞ்ச ஒரே தப்பு. சாந்தன் என்ற அந்த பெயரை சொன்னதால் வேறொரு சாந்தனை கைது பண்ண வேண்டிய இந்த காவல்துறை சாந்தனை கைது பண்ணு பதறி இருக்காங்க. சாந்தன் தானே கைது பண்ண, இந்தாங்க சாந்தன். ஐயோ வேற சாந்தனியா, கைது பண்ணியாச்சுங்க. இன்னையா வேற ஆளை நிப்பாட்டுற, என்னங்க பண்றது, அந்த சாந்தன் கிடைக்கல, காரி துப்புவாங்களே மேலதிகாரி, இந்தாங்க பிடிச்சிக்கோங்க, வேற வழி இல்லை. நடந்தது, இதுதான் நடந்தது. அதுக்கு அந்த விசாரணை அதிகாரிகள்லாம் புத்தகமும் போட்டிருக்காங்க. அதெல்லாம் வாங்கி இப்படி கிடப்பில் தூக்கி போட்டுட்டு தான் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ வேற ஒரு ஆளையே கைது பண்ணி 32 ஆண்டுகள் அவருக்கு தண்டனையும் கொடுத்து அந்த தண்டனையிலேருந்து அவர் விடுதலையும் பண்ணி விடுதலையான ஒருத்தரையும் சிறப்பு முகாமில் வச்சு சித்திரவதை பண்ணக்கூடிய இந்த கொடுமை என்பது ஒரு ஜனநாயக நாட்டில் நடக்குது அப்படின்னா, நான் இப்போன்னு சொல்கிறேன், இந்த பாவங்களுக்கெல்லாம் நீ 1000 ராமர் கோயில் கட்டினாலும் சரி, 2000 ராமர் கோயில் கட்டினாலும் சரி, இல்லை வீட்டுக்கு வீட்டு ராமர் சிலையை வச்சு கும்பிட்டாலும் சரி, இந்த பாவத்தை ஒன்னால கங்கையில் முங்கியே செத்தாலும் கரைக்க முடியாதுடா. உங்களால கரைக்கவே முடியாது. ஒரு நபருடைய வாழ்க்கையை இந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணி தமிழனாக பிறந்து விட்டார், சாந்தன் என்ற பெயரை தாங்கியிருக்காருங்கிற ஒரே காரணத்துக்காக இன்னைக்கு வந்து சாகர தருவாயில் இருக்கார். அவரு சாக கிடக்கிறவரையும் பார்க்க முடியாத நிலை. விசாரிச்சு பார்த்தேன், போய் பார்க்க முடியுங்களா அப்படின்னா இல்லை, பார்க்க முடியாது. இதுதான் தமிழர்களுடைய நிலை. இது நாளைக்கு நமக்கும் நடக்கும். இன்னைக்கு ஈழத்தமிழர்களுக்கு தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. நம்மளால ஒன்றும் செய்ய முடியல. அதிகாரத்தை முழுக்க திராவிடரு, பகுத்தறிவுவாதிகள், தந்தை பெரியார் தெரியுமா, பகுத்தறிவு தெரியுமா, அந்தது தெரியுமா, இந்தது தெரியுமான்னு சொல்லி உருட்டிக்கிட்டு நாமெல்லாம் தலித்துகள், நாமெல்லாம் ஹிந்துக்கள்னு சொல்லிட்டு இந்த தமிழை முட்டாளா இருக்க வரைக்கும் சக தமிழன் இங்கே பாதிப்புக்குள்ளாக்கி கொண்டு தான் இருப்பான். தமிழ் தேசியத்தை மீட்டு தமிழ் தேசிய ஆட்சி இந்த மண்ணில் நிலை பெற்றால் மட்டுமே இவர்களை காப்பாற்ற முடியும். ஏன்னா மனசாட்சி இருக்க யாருமே அவங்களை இப்படி வச்சுக்கிட்டு இருக்க மாட்டான். பல ஆயிரக்கணக்கான லெட்டர் எழுதிட்டாங்க அவங்க. இப்போ சிறப்பு முகாமுக்கு வந்து கிட்டத்தட்ட 100க்கு மேலே லெட்டர் எழுதிட்டாங்க. 100க்கும் மேற்பட்ட லெட்டர் எழுதியாச்சு. பல முறை லெட்டர் எழுதிட்டாரு. முருகன் எழுதிட்டாரு, சாந்தன் எழுதிட்டாரு, ராபர்ட் பயஸ் எழுதிட்டாரு, ஜெயச்சந்திரன் எல்லாம் எழுதி பார்க்குறாங்க. யாருக்கு எழுதி கண் பார்வைக்கே வர்றதில்ல போல, எதையும் கண்டுகொள்வதில்லை. பேரறிவாளன் வெளியில் வந்தோடனே அப்படியே போஸ் மட்டும் கொடுத்துக்கிறது, நாங்கள் தான். இப்போ நீங்கள் தானே, இப்போ இறந்ததுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தானே, இவர் இப்படி போனதுக்கும் காரணம் நீங்கள் தானே, சொல்லிக்கோங்களேன் பெருமையா. ஒரு கையெழுத்தில் வச்சுக்கிட்டு பேனா சிலை வைக்கிறாங்க. பேனா சிலை இங்க் இல்லாத அந்த பேனா எதுக்கு? தமிழரை பாதுகாக்க கையெழுத்து போட முடியாத இந்த பேனாக்கள் எதற்கு? இவ்வளவுதான் கேள்வி. உங்க கையில் இருக்கல பேனா, கையெழுத்து போட்டால் வெளியில் வர போறாங்க, அவங்க குடும்பத்தோடு போய் வாழ போறாங்க, அவங்களோட வாழ்க்கையோட இறுதி காலகட்டத்தில் இருக்காங்க எல்லாரும். இன்னும் கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த அரசு நாசமாய் போகட்டும். நன்றி பாரு.